அத்தியாயம் 2ல வசனம் 12 வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 13ல இருந்து 16 வரைக்கும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வசனங்கள் 13ல இருந்து 16 வரைக்கும் அத்தியாயம் 2ல. ஃபர்ஸ்ட் நான் மேலோட்டமா ஃபர்ஸ்ட் வாசிச்சிடறேன், அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்ட் போவோம். நேற்றும் வாசிச்சாதான் திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறேன். மனிதர்கள் நம்புவது போன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் கூறும்போது கூறுகின்றனர், மூடர்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்புவதா. அதாவது அவர்களிடம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மேல ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. அதாவது இறைவனுடனும் மறுமை நாளுடனும் நம்பிக்கை கொள்ளாமல் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் என கூறுகின்றார்களே அப்படின்னு வருது இல்லையா, அந்த அந்த அவர்கள் மேல வரும் இல்லையா. தாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லாமல் இறைவனும் மறுமை நாளுடனும் நம்பிக்கை கொள்கின்றோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். இந்த அவர்களுடைய நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை கொள்கின்றோம் சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் எல்லாம் வந்துட்டு இறைவனுடனும் அந்த ஃபியூச்சர் மேலேயும் நம்பிக்கை கொள்ளாத வகையில செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அவங்கள பார்த்து உண்மையான நம்பிக்கை எதுவோ அதன் போல நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த பேச்சு தான், வேற ஒண்ணும் இல்லை. போன்று மனிதர்கள் நம்புவது போன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம், அவர்கள் யாருங்கிறது இப்ப காமிக்கிறதுக்காக மேல போனேன். ஸோ கூறும்போது கூறுகின்றனர், மூடர்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்புவதா. நிச்சயமாக அவர்களே மூடர்கள் அல்லவா, என்றாலும் அறிந்து கொள்பவர்களாக இல்லை. நம்பிக்கையோடு உள்ளவர்களை சந்திக்கும் போது கூறுகின்றனர், நாங்களும் நம்புகின்றோம். தங்களின் தீயோர்கள் பால் தனித்திடும் போது கூறுகின்றனர், நிச்சயமாக உங்களுடனே உள்ளோம். நிச்சயமாக நாங்கள் பரிகசிப்பவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிண்டல் பண்றவங்களே அப்படின்ட்டு. இறைவன் அவர்களிடம் பரிகசிக்க உள்ளான். அவர்களது வரம்பு மீறல்களில் அவர்களை நீட்டிக்கின்றான், சுற்றித் திரிகின்றனர். அத்தகைய அவர்கள் வழிகாட்டலை விட்டு வழிகேட்டை பரிவர்த்தனை செய்பவர்கள். ஆக அவர்களது வாணிபம் லாபம் அளிப்பது இல்லை, லாபம் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு. வழிகாட்டப்பட்டவர்களாகவும் ஆவதில்லை. இப்போ இதுல வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். வேர்ட் பை வேர்ட் பார்க்கும் போதே சில விஷயங்கள் நிறைய இன்னும் கூடுதலா தெளிவுகள் நமக்கு இறைவனுடையார்களை கொண்டு கொடுக்கப்படும். அந்த வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவர்களாக அப்படியே டிராவல் பண்ணுவோம். இன்னும் புரிதல்கள்ல உள்ள பிழைகள் குறைகள்ல இருந்தும் மீட்சி தேடியவர்களாக நம்ம பாதுகாப்பு தேடியவர்களாக நம்ம அப்படி டிராவல் பண்ணுவோம். ஓகே, 12வது வசனம் 13வது வசனம். இதா கீழலகும், அவர்களிடம் கூறும்போது, என்ன கூறும்போது அப்படின்னா ஆமீனு. அந்த ஆமீனு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு என்னென்ன உணர்வுகள் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல உள்வாங்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பிலீஃப், ட்ரஸ்ட், நம்பிக்கை, நம்பகம், பாதுகாப்பு உணர்வு, அபயமான விஷயங்கள், பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளவு உணர்வுகள் அதுல அடங்கி இருக்கு. இப்ப நம்பிக்கைன்னு சொன்னாலுமே அதற்குள்ள பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கத்தானே செய்யுது. பயந்துகிட்டு இருந்தேன் ஒரு நாள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா அந்த பயத்துக்கு ஆப்போசிட்டு தான் நம்பிக்கைங்கும் போது அப்ப வந்துட்டு பயம் இல்லாத வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது தானே பாதுகாப்பான விஷயம். ஸோ அப்ப நம்பிக்கைன்னு போடும் போதே அதுக்குள்ள பாதுகாப்பு அப்படின்ற உணர்வும் அடங்கி இருக்கு. ஸோ பாதுகாப்பின் அடிப்படையில உள்ள விடயங்களை எடுத்துக்கொள்வது போன்று அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணு. அதாவது மனிதர்கள் வந்துட்டு ஒரு பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது போன்று நீங்களும் பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அதாவது சொல்றேன். எப்படிலாம் அந்த உணர்வை வந்துட்டு நம்ம உள்ள வச்சு நம்ம சிந்திக்க முடியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நம்பிக்கைக்குள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு உடனே நம்மளுக்கு அந்த வரணும். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கும்போது இன்னும் அதுக்குள்ள நீ போகணும் ஆழமா. சும்மா நம்பிக்கைன்னா நல்லா இருக்கா, ஆமா நம்புறேன், ரசூல் இருக்கா நம்புறேன். நம்பிக்கைக்குள்ள எனக்கு அமைதி இருக்கான்னு பார்க்கணும், அச்சம் இல்லாம இருக்கான்னு நான் பார்க்கணும். நான் நம்புற ஒரு விஷயத்தினால எனக்கு இந்த இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு இருந்தாதான் அதுக்கு பேர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. ஆமனும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அதாவது பிளைண்டான ஒரு விஷயத்த நம்புறது, அனலைஸ் பண்ணாத நம்பிக்கையை பத்தி பேசல.
கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி நம்பிக்கை வரும் இல்லையா? ஓ, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். ஸோ இதே போல நம்மளுக்கும் சில பாதுகாப்பு இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் அப்படின்னு அத்தாட்சிகளை கொண்டு அந்த அந்த பாதுகாப்பு உணர்வை எடுத்துக்கொள்ளுது. அதே போல நாமளும் வந்துட்டு நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கொண்டு, செயல்படக்கூடிய நடத்தையை கொண்டு மித்தவங்களுக்கு நாம பாதுகாப்பானவர்கள், நாம மித்தவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் அல்ல அப்படின்னு நம்ம பிரதிபலிக்கிறோம் இல்லையா? அதுவும் மூமினுடைய அழகு. அந்த மூமின்ற வார்த்தைக்குள்ள உள்ள குணங்கள் நான் சொல்றேன். இப்ப நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது இப்ப நம்ம நாவால மொழிகிறோம். ஆனா குரான் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதை வந்து செயல்படுத்தி அந்த நம்பிக்கையில நீங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்குது இல்லைங்களா? அந்த நம்பிக்கை, நீங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள், நம்பகமானவர்கள் அப்படின்ற அடிப்படையில மீன்ஸ் நமக்கு நாமே அது உணரும். நம்ம யாருக்கும் தொந்தரவா இல்ல, ஓரளவுக்கு நம்பகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் இறைவன் வந்து நம்பிக்கை அளிப்பான். இந்த உலகம் வந்து நம்மள பயமுறுத்தல, நம்மளுக்கு இந்த உலக கோட்பாடு, இறைவன் விதிச்சிருக்க கோட்பாடு வந்து நம்மளுக்கு அபயமாக இருக்கின்றது. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான இல்மு நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதான் இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ட் பை வேர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது மனிதர்கள் ஆமனும் அன்னாசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனிதர்கள் நம்புவது, கமானா அது போன்று அப்படின்னு அர்த்தம். நம்புவது, வதுலையே வந்துட்டு அந்த அது வந்துருச்சு, அது இந்த மாங்கிற விஷயம். எதை நம்புகின்றார்களோ அது போன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாங்கிறது இங்க ஒரு தடவை வந்தோடனே அந்த எல்லா உணர்வுகளும் உள்ள அடங்கிருச்சு அரபியை பொறுத்த வரைக்கும். ஸோ மனிதர்கள் சின்ன ஒரு எனக்கு ஒரு இது, இப்போ நீங்க தக்குவாக்கு சொன்னீங்களா, உணர்ந்து அறிந்து பண்படுங்கள்னு போட்ட மாதிரி. ஏன்னா நம்பிக்கை ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நாங்க வந்து நம்புறோம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். குரானும் சொல்லுது அவங்க நம்பவில்லை, அவங்க வந்து உள்ளத்துல ஈமானே போகல அப்படின்னு சொல்லி. அந்த இதுக்கு வந்து ஒரு வேர்டு போட முடியுமான்னு கேட்கறக்காக தான் கேட்கல. இல்ல, எனக்கு ஒரு வார்த்தையில நம்பிக்கைங்கிற வார்த்தையவே கீப் அப் பண்ணி அதனுடைய புரிதல் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் அப்கிரேட் ஆகும் அப்படிங்கறத இப்போதைக்கு என்னுடைய உணர்வா இருக்கு. ஓகே, அது தக்குவா மாதிரி போடுறக்கா கேட்டேன். அந்த மாதிரி வார்த்தை கிடைக்காதப்போ அதுலயே ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இப்போதைக்கு பண்ணாம வரக்கூடிய நாட்கள்ல இதோட பெட்டரான வார்த்தை, இதுக்கு ஆப்டான வார்த்தை வந்து கிடைக்கலாம். இல்லாட்டி இப்ப நம்ம இந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வியூ மாதிரி வேற லெவல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தும் வேற மாதிரி ஒரு வியூ வந்து. நம்பிக்கைங்கிறது நல்ல இதுதான். அது கொஞ்சம் கிரேடு வந்து பெருசா இருக்கு. இப்ப நம்ம பேசிக் இருக்கும் போது எனக்கு வந்து சொல்றீங்க, உங்களுக்கு அச்சம் இல்லாம ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா உடனே காது கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பயம் அச்சம் இல்லாம வாழணுமா, பாதுகாப்பா வாழணுமா, அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம செவி அங்க போகுது, உள்ளம் வந்து அந்த பக்கம் திரும்புது இல்லையா? நம்பிக்கைக்குரிய அப்படின்னு ஸ்டில் அச்சம் இல்லாத நம்பிக்கைக்குரியங்கும் போது ஸ்டில் அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையே அந்த பாதுகாப்புன்ற உணர்வை கொண்டு வருது இல்லையா? பிக் பண்ணி கொண்டு வருது. கண்டிப்பா அது கொண்டு வருது. அது அது இவ்வளவு நாளா அதை வந்து ஒரு வார்த்தைகளாகவே அதிகமா பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமா அதுக்குள்ள சொன்னா நல்லா இருக்கும் என்னோட உணர்வா இருக்கு. சொல்லிக்கிட்டாச்சு, வெளிப்படுத்திக்கிட்டாச்சு. அப்படி ஒரு வார்த்தை இருக்குங்கிறத நம்ம வேணா கிளிக் பண்ணி காமிச்சிருவோம். நம்ம அதை கிளிக் பண்றேன். பிலீஃப்னு தான் போட்டிருப்பாங்க பெரும்பாலும் வந்துட்டு. அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, காலத்தில் ஆயராபு அவங்க சொல்றாங்க. ட்ரஸ்ட், செக்யூர், ஃபெல்ட் செக்யூர் அப்படின்ற அந்த அர்த்தமும் அதற்குள்ள அடங்கி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதாவது அதே வார்த்தை தான் இந்த அமீனா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஃபெல்ட் செக்யூர், அவங்க பாதுகாப்பா உணர்றாங்க அப்படின்ற அந்த விஷயம். ஸோ பாதுகாப்பு அப்படின்ற உணர்வு அதற்குள்ள அடங்கி இருக்கு. பிளஸ் குரானும் வந்துட்டு அந்த உணர்வின் அடிப்படையில தான் வந்து பெரும்பாலும் அந்த குரான் கான்டெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு எல்லா இடத்துலையும் வெளிப்படுறதுன்னு பார்க்க முடியும், அந்த கான்டெக்ட்டோட பார்க்க முடியும். மனிதர்கள் நம்புவது போன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் கூறும்போது காலு அவர்கள் கூறுவது அனுமினோ நம்பிக்கை கொள்வதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த அலிஃப் போட்டு அம்சா வந்ததுனால கேள்வி நடையில நம்பிக்கை கொள்வதா, என்ன நம்பிக்கை கொள்வதா, அதாவது அதுவும் நாங்கள் நம்பிக்கை கொள்வதா, அந்த நூன் ஸ்டார்டிங்ல வந்துட்டதுனால நாங்கள் நம்பிக்கை கொள்வதா, எது போன்று கமா ஆவன சுஃபானா ஃபூல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, முட்டாள்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்புவதா அப்படிங்கிறது தான்.
அலா இப்ப இதான் இந்த இடத்துல வந்துட்டு அலா அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 2:13 இங்க ஓபன் பண்றேன் தமிழ் குரான்ல. இங்க போட்டிருக்காங்க இல்லையா அலா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அத்தியாயம் 2:12 வந்துட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அலா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த அலா அப்படின்னு அந்த ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல வருது அப்படின்னா வந்துட்டு அல்லவா இல்லையா அப்படின்ற அந்த அர்த்தம் தான் அதனுடைய நேரடி அர்த்தமாக அதுல இருக்கு. அலிஃப் போட்டு லாம் வரும்போது ஸ்டார்டிங்ல அலிஃப். இப்ப அலா அப்படிங்கும் போது என்னென்ன அர்த்தம்லாம் அதுல இருக்குன்னா அன்றியும் அப்படின்னு எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதே சமயத்துல ஒரு சென்டென்ஸோட கான்டெக்ஸ்டோட ஸ்டார்டிங்ல வரும்போது அதனுடைய அந்த சென்டென்ஸ் அந்த ஃப்ரேஸ் வந்து கேள்வி நடையில அமைகிற மாதிரி வரப்போகுதுன்னு அந்த உணர்வு கொடுக்கும் அந்த அலா அப்படிங்கிறது. நான் சொல்லிக்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள்னு போடணும் அப்படின்னா அதுக்கு தனி வார்த்தை குரான் பயன்படுத்துது. அதாவது ஆலமு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆலமு அப்படிங்கும் போது ஸ்பெசிபிக்கா வந்துட்டு அறிந்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த இடத்துல அல்லவா இல்லையா அப்படின்ற அந்த உணர்வை கொண்டு இருக்கு. கண்டிப்பா 2 வேற வேற வேர்டு இருக்கும்போது ஒரே இதை போட வேண்டியது இல்லை. உணர்வு ரீதியா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால தனித்தனியா போடுறீங்க. இப்ப இங்க வந்துட்டு அல்லவா என்ன அல்லவா என்ன இல்லையா நிச்சயமாக அவர்கள் அவர்களே மூடர்கள் அல்லவா. அதாவது அவங்க வந்துட்டு மனிதர்களை மூடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மனிதர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கையை வந்துட்டு அவங்களோட பாதுகாப்பா ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு மூடத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு மூடத்தனமா நாங்கள் நம்புவதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நிச்சயமா யார் அப்படி சொல்றாங்களோ அவங்களே வந்துட்டு அந்த மூடர்கள் அல்லவா. வலாக்கின் என்றாலும் லா ஏலமுன் அவங்க வந்துட்டு அறிந்து கொள்பவர்களாக இல்லை. லா ஏலமுன் இதா அதாவது அவங்க என்ன இன்னும் மேற்கொண்டு வந்துட்டு இப்ப நாமளும் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் தான். சில விஷயங்கள் வந்து முட்டாள்தனமா இருக்கும்போது இது முட்டாள்தனம் சொல்லும் போது அப்ப நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது இல்லையா. சொல்றோம் நாம தான் அப்ப முட்டாளா. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இங்கதான் பகுத்தறிவை நம்ம வந்து பயன்படுத்தணும். உண்மையிலேயே முட்டாள்தனமா இருக்குன்னா அது முட்டாள்தனம் தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. அது நம்ம சொல்றதுக்கு அந்த விஷயம் தகுதி படைத்தது தானா அப்படிங்கிறது உண்மையிலேயே அது முட்டாள்தனமான விஷயம் தானாங்கிறது கொஞ்சம் அனலைசேஷன் இருக்கட்டும். போற போக்குல வந்துட்டு நமக்கு பிடிக்கல, நம்ம ஒரு அறிவாளி நினைப்புல அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாங்கிற உணர்வு இந்த வசனங்கள் பார்க்கும்போது கொடுக்குது. இப்ப அடுத்து அவங்க என்ன மேற்கொண்டு அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதா லகு அவங்க வந்துட்டு சந்திக்கும் போது யாரை சந்திக்கும் போது அல்லதீன ஆமனும் நம்பிக்கையோடு உள்ளவர்களை பாதுகாப்பு உணர்வை பெற்று இருக்கின்றார்கள் இல்லையா அவர்கள் அந்த மாதிரி நபர்களை வந்துட்டு சந்திக்கும் போது அவர்கள் சந்திக்கும் போது யாரை வந்துட்டு பொய்யாக நம்பிக்கை கொள்கின்றோம் சொல்றாங்க இல்லையா அவங்க வந்துட்டு சந்திக்கும் போது கூறுகின்றார்கள் காலு அவர்கள் கூறுவது ஆமன்னா நாங்களும் நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பிக்கையோடு தான் உள்ளோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதா அதுக்கு அப்படி சொல்லிட்டு இதா பின் வேணா வந்துட்டு அண்டு ஆஃப்டர் அப்படின்ற ஒரு அர்த்தம் தரக்கூடியது வேணா. ஸோ இதா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹலு இலா ஷயாத்தீனிஹிம் அவர்களுடைய தீயோன்கள் அவர்களுடைய தீய விடயங்களின் பால் தீயவர்கள் பால் இங்க வந்துட்டு ஷயாத்தீனிஹிம் இலான்னு வந்துட்டுன்னா அந்த பால் டுவர்ட்ஸ்னு அர்த்தம். அவங்களோட வந்துட்டு தனித்திடும் போது தனியா இருக்கும் பொழுது ஹலு அப்படின்னா அலோன் தனியா இருக்கும்போது அவர்கள் கூறுவது வந்துட்டு காலு அவர்கள் கூறுவது இன்னா நிச்சயமாக நாங்கள் மாக்கும் உங்களோடு உள்ளோம். மாக்கும்னா கும்னா வந்துட்டு நீங்கள் மான உங்களோடு அப்படின்னு ஓடு வித்துன்னு அர்த்தம் அப்படிங்கும் போது. ஸோ உங்கள் யார் கூட தீய விடயங்கள் உங்களோட உங்கள் சார்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிச்சயமா இன்னமா நிச்சயமாக என்ன அப்படின்னு சொல்ல முடியும். நிச்சயமாக என்ன இல்ல நிச்சயமாகவே அப்படின்ற அந்த உணர்வு. இன்னன்னாலே அழுத்தம் தான் இங்க இந்த மா சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் அழுத்தம். நிச்சயமாக
நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இதுனா முஸ்தஹ்ஸிஊன்னா மாக்கர்ஸ், அதாவது கிண்டல் பண்றவங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து பரிகசிக்க தான் செய்யறோம், கிண்டல் தான் பண்றோம், கிண்டல் பண்ணுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 15வது வசனத்தை பார்த்துருவோம். 15-16. அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். இறைவன் வந்துட்டு அவர்களிடம் பரிகசிக்கிறதுக்கு இருக்கின்றான், பரிகசித்து கொண்டு இருக்கின்றான். யார வந்துட்டு கிண்டலா பேசுறாங்களோ, அதாவது என்ன சொல்றது, ஒரு துரோகமா வஞ்சனையா வெளியே ஒண்ணு சொல்லி உள்ள வாண்டடா வந்துட்டு ஒருத்தவங்களுடைய குறைய வெளிப்படையாவே சொல்லிட்டு போறது வேற, வெளிப்படையா சொல்லாம உள்ளுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அப்போ உங்களுடைய நிலையும் வந்துட்டு இதே போல சிரிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிற உணர்வு தான், நினைவூட்டலாம், வேற ஒண்ணும் இல்லை. அவர்களிடம் இறைவன் பரிகசிக்க உள்ளான். யமூதுஹும் அவர்களை நீட்டிக்கின்றான். எதுலனா ஃபி துகியானிஹும், அதாவது அவங்களுடைய வந்துட்டு வரம் மீறல்கள்ல வந்துட்டு நீட்டிக்கின்றான், கூட்டுகின்றான் அப்படின்ற அந்த எக்ஸ்டெண்ட் பண்றான். எம்மூதுனா எக்ஸ்டெண்ட் பண்றது, இன்னும் அவங்களுடைய வரம் மீறல்கள்ல அவங்க வந்துட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்ட்டு உலாய்க்கனா அத்தகையோர் அல்லதீனா அத்தகைய அவர்கள்னு கூடுதலா வருது. அத்தகைய அவர்கள் அஸ்தரவு அவங்க வந்துட்டு பரிவர்த்தனை செய்து கொண்டு என்றார்கள். எதை வந்து பரிவர்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னா லலாலத்தை, அதாவது வந்துட்டு வழிகேட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார். எதை கொண்டு அப்படின்னா ஹுதா, அதாவது பில் ஹுதா, ஏதாவது ஒண்ணு நம்ம வந்துட்டு வாங்கணும்னு சொன்னோம்னா ஒண்ணு நம்ம வந்து கொடுத்தாகணும் இல்லையா. எப்பவுமே வழிகேட்டை விட்டு நல்ல விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும், அதுதான் வந்துட்டு ப்ராப்பர். இன்னொன்னு வழிகாட்டலை கொண்டு வழிகாட்டலை வந்துட்டு ரெண்டுமே வழிகாட்டலா இருக்கும் போது அந்த வழிகாட்டல் வந்து அப்கிரேட் ஆகும். இதுதான் டிரான்சாக்ஷன் இருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கைடன்ஸ் கண்ணு முன்னாடி தெரியுது, அதை கொடுத்துட்டு வழிகேட்டை வந்துட்டு பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள் அப்படின்ற உணர்வும் வருது. இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வழிகாட்டப்பட்டிருக்கும். என்ன இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராயினான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ்ல வச்சுக்கிட்டு வி ஆர் மாஸ்டர்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலா அன்லூர்னான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லபடியா இருந்திருக்கும். ராயினான்னு சொல்லி வழிகேட்ட பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. ராயினாங்கிற என்னங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம், இதே அத்தியாயத்திலேயே வரும். ராயினா அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு மேலோட்டமா சொல்றேன், வேர்ட் பை வேர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்க சொல்றேன். நினைக்கிறேன் ஏற்கனவே வீடியோவா இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், ஒரு ஷார்ட் வீடியோவா இருக்கும், 2 நிமிஷம் வீடியோ, ஒரு ஹம்பிள் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. ராயினானா அப்படின்னா வந்துட்டு மேய்க்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ராயி அப்படின்ற அரபி வார்த்தை, மேய்த்தல், மெய்ப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராயினா நான்ற அரபி வார்த்தை வந்து நாங்கள்னு அர்த்தம் இல்லையா. ராயினா அப்படின்னா நாங்கள் பிரிச்சு மேய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஹாதுக்கள், அதான் ஹாதுக்கள்னாலே நார்மலா மொழியாக்கம் பண்றவங்க வந்துட்டு யூதர்கள்னு போட்டுருவாங்க. ஹாது ஹுதா இதெல்லாம் வந்துட்டு கைடுன்ற அர்த்தம் உள்ளடக்கி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ வழிகாட்டப்பட்டிருக்கு, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற அடிப்படையில பேசாதீங்க. இப்போ அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸே வந்துட்டு அதை கொண்டே வந்து மீண்டும் வழிகேட்டுக்குள்ள போயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இங்க நினைவூட்டப்படுது. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபமா ரபிஹத் வந்துட்டு ஃபமானா பயனளிக்குமா என்ன அப்படின்னு அர்த்தம். பயனளிப்பதில்லை, பயனளிக்குமா என்ன அப்படின்ற அர்த்தம். என்னது திசாரத்துஹும் அவர்களுடைய வியாபாரம். இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வியாபாரம், அவங்களுடைய வாணிபம் வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கறது கிடையாது, பலன் அளிப்பது இல்லை. வமா கானு முஹ்ததி
அவங்க வந்துட்டு வழிகாட்டல் கிடைச்சும் அந்த வழிகாட்டலை பெற்றவர்களாக ஆவதில்லை. இந்த தீன். அதே ஹுதான்ற வார்த்தைக்கு முன்னாடி மீமும் இந்த தான்ற விஷயமும் ஆட் ஆயிருக்கு. அதே ஆனா அந்த வார்த்தை அதான், அந்த ஹுதான்ற அந்த வார்த்தை தான் மெயினான வார்த்தை. அவங்க வழிகாட்டலை பெற்றவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இப்ப நம்ம திரும்பவும் இங்க ஹோல் சென்டென்ஸ்க்கு வந்துடலாம். வேர்ட் பை வேர்ட்ல ஏதாவது பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து இங்க ஏதாவது மிஸ் ஆயிருக்காங்கிறதையும் லைட்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், மனிதர்கள் நம்புவது போன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் கூறுகின்றனர். மூடர்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்புவதா. இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு, இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நாம வந்துட்டு இப்போதைக்கு அலோபதி மருத்துவ சிஸ்டமே எடுத்துக்கலாம். அதுல நிறைய வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக அந்த துறை வந்துட்டு மருத்துவத்துறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல நிறைய அனாச்சாரங்கள் வந்துருச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அத படிக்க ஆரம்பிக்கிறதுலயே வந்து என்னக்கா பிரேக் ஆகுது அடியில. உங்களுக்கு ரெக்கார்டிங்ல அப்படி ஆகுமான்னு தெரியல. இல்ல எனக்குதான் கொஞ்சம் வாய் திக்குது, அதான் வேற ஒண்ணும் இல்லை. மீன்ஸ் விக்கல் வர மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு அலோபதி சிஸ்டம் இருக்குல்ல அக்கா, அப்போ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல, அதாவது ஆங்கில மருத்துவம் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இப்ப கரண்டா போற சினாரியோவை பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை காட்டிலும் ஏற்படக்கூடிய தீமைகள், பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு. கேடுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது நன்மையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நன்மைகளை விட பாதிப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் இந்த துறையின் மூலியமா இப்போ வந்துட்டு, அப்ப அது ஏன்னா அந்த படிப்புலயே ஸ்டார்டிங்லயே வந்துட்டு அங்கே கோணல் ஆயிடுச்சு. ஏன்னா எத்தனையோ கோடியோ லட்சங்களோ செலவு பண்ணாதான் அந்த படிப்பே படிச்சு முடிக்கிறதுக்குள்ள. அப்ப அத வந்துட்டு விருப்பமே இல்லாம பெற்றோர்கள் அந்த டாக்டர்னா ஒரு கண்ணியம் கிடைக்குதுன்ற அடிப்படையில உள்ள நுழைஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு உள்ள போகும்போது எல்லாமே எங்க டோட்டலாவே குழப்படி ஆயிடுது. முழுக்க முழுக்க வந்துட்டு பணத்தை மட்டுமே மைண்ட்ல வச்சு அந்த லாபம், பண லாபத்தை மட்டும், மனிதர்களுடைய மனதை வெல்லலாம், நம்ம நல்லபடியா குவாலிட்டியா ஒரு விஷயம் கொடுத்தோம்னா பிறர்கிட்ட நற்பேறு கிடைக்குமே, அதுல ஒரு சமாதானம் இருக்குமேன்ற அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாம வெறுமன பண லாபத்தை மட்டுமே மைண்ட்ல கொண்டு செயல்படும் போது அதுல நிறைய குழப்படிகள் வந்துருச்சு. இப்போ இதை எதுக்காக கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ வந்து மனிதர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில சில பாதுகாப்பான விஷயங்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணி ரொம்ப நாங்கள்லாம் படிச்சவங்க அப்படின்ற அடிப்படையில் இருக்கும்போது இந்த சாதாரண இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு அதை நம்ப மாட்டாங்க. முட்டாள்தனமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா போயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தாண்டிலும் இல்ல உங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு, வராது, சரியாலாம் போவாது, கண்டிப்பா இந்த மாதிரியான பயமுறுத்தல்கள் உள்ள வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல என்னக்கா பண்றவங்களும் பாத்தீங்கன்னா வழிகாட்டவங்க வந்து படிச்சவங்க, அவங்க துறையில வழிகாட்டப்பட்டு படிச்சவங்க, அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் சரியா போவாது. உதாரணத்துக்கு பிரசவமே எடுத்துக்கலாம். பிரசவம்ங்கிறது மருத்துவத்துல பிரசவம் நடக்கிறது வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ஆரம்பிக்கும். ஒரு 50 வருஷம் இருக்குமோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்து வீட்டுலதான் அழகான முறையில குழந்தை பிறந்துகிட்டு இருந்தது இல்லையா? ஆமா. ஸோ இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்னா ஒரு நல்ல ப்ரிகாஷனுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கும். ஸோ ஓரளவுக்கு சேஃபரா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மருத்துவத்துறை இருக்கணும். ஆனா இப்ப இந்த மருத்துவத்துறை வந்துட்டு அதை தாண்டிடும் அந்த பிசினஸ் மோட்டாவ்ல ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆமா. ஸோ அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது இப்ப பயமுறுத்தல் தான். ஒரு பெண் கர்ப்பமாயி உள்ள அந்த ஆஸ்பத்திரிக்கு நுழைகிறாங்க அப்படின்னா பெரும் பயமுறுத்தல் அங்க நடக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்தப்படும். அப்ப வந்துட்டு யாரோ போயிட்டு இல்லைங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா வந்து வீட்டிலேயே வந்துட்டு இது வந்து பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது, இயற்கையா இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு முன்ஜாக்கிரதைக்கு வேணா ஏதாவது என்ன நம்மளுக்கு படிப்பினையா கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சுக்கலாமே தவிர இது வந்துட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாதுன்னு ஒருத்தவங்க யாராவது வந்து சொல்றாங்க அப்படின்னா இது போல முட்டாள்கள் நம்புவது போன்று நாங்கள் நம்புவதா அப்படின்னு தானே கேட்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு அப்படிதான் கேள்வி இருக்கு. அதுதான் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம்.
அதுக்காக வந்துட்டு நம்மள்ட்ட நம்மெல்லாம் இந்த மாதிரி பேசுறது இல்லையாங்கிறதுக்காக நான் சொல்லல. நம்ம புரிந்து கொள்றதுக்காக எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது அப்படிங்கிறது. ஆமா ஆமா. என்றாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவர்களே மூடர்கள் அல்லவா? ஏன்னா எத்தனையோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபூலிஷ்னஸ் வந்துட்டு நமக்குள்ள டெவலப் ஆயிட்டு வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுனால எத்தனையோ மருத்துவர்கள் இந்த அலோபதி மருத்துவம் இல்லாம வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இன்னும் இயற்கை சார்ந்த ஏற்றுபவனுடைய கரங்களை சார்ந்த வாழ்வியலை நோக்கி அதுல எப்படி நம்ம மீட்சி பெறதுன்னு திரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. அதுல ஒரு புரட்சி பண்ணவங்க தான் வந்துட்டு டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான், டாக்டர் கனக சபாபதினு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே போல பிஎம் ஹெக்டேன்னு சொல்லிட்டு அவர் ஹெக்டே இன்னமும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்துட்டு அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனம் இதுல நிறைய இருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னு அவங்க துறையை சார்ந்தே அவங்கள பத்தியே நாங்க வந்து நிறைய சீர்பட வேண்டி இருக்குன்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வை கொண்டு வந்தவங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுது புரியுது. இல்ல இது வந்து சொன்னாலே அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்ப நான் அதுல எந்த அளவுக்கு இருக்கிறேன், பாதிச்சிருக்கேன்னா எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். இப்ப இந்த முட்டாள் அல்லவா, என்ன இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு இப்ப சாதாரணமா கேட்கறோம். இன்னைக்கு என்னாலும் உடனே போ டாக்டர்கிட்ட, அது என்ன எதுன்னு எல்லாம் இல்லை, அவங்க சொல்றதா கேட்கற அளவுக்கு ஒரு இதாகி போச்சு மனுஷங்க. நம்ம சொன்னோம்னாலும் இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல கொஞ்சம் பொறுமையா இரு, சரியாயிரும், இது என்னன்னு பாருங்க என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேள்விக்கே இடம் இல்லை. முடியலையே உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டர். நம்ம வாழ்ந்து அதை பிரதிபலிக்கும் போது, இதுவே மருத்துவத்துறை ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் வந்துட்டு திருப்பி அவங்களுடைய வாழ்வியலை சீர்படுத்துறதுக்கு திருப்பி விட்டுருவாங்க. ஆனா அது அங்கு கரப்ஷன் ஆயிருக்கு, வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம ஏன் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம தேட மாட்டேங்கிறோங்கிறது தான் இங்க பதில். இறைவன் அதை எப்படி ஒரு விஷயம் நல்ல துறையை வந்து அவங்க குலப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தேவை உள்ளவர்களுக்கு அந்த குலப்படி இல்லாத ஒரு வழிமுறை கண்டிப்பா வச்சிருப்பான். நாம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். லேசாதான் இருக்கும் தேடி ரொம்ப கஷ்டப்படலாம் இல்ல, ஜஸ்ட் விரும்பணும். இது இப்படி குலப்படி நிறைஞ்ச துறையா ஆயிடுச்சு இறைவனே, நீங்க போனா வந்துட்டு பணத்தை தான் குறிக்கோளா வந்துட்டு பெரும்பாலும் இங்க காமிக்கப்படுது, குணப்படுத்தணும், எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற அந்த மோட்டோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா சொற்பம் அரிதா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அரிதா இருக்கு. நாங்க எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இதை சீர்படுத்துறதுக்கு நாங்க இப்ப இருக்கிறோம். எங்களை மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளாகிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. இறைவனே நாங்க சீர்படுறதுக்கும் நாங்க குணமடைறதுக்கும் எங்களுக்கு வழியை காட்டு இறைவனே, சரியான பாதையின் பக்கம் எங்களை கொண்டு செல்லு அப்படின்னு திரும்பும் போது கண்டிப்பா வழியை காமிப்பாங்கிறதா உண்மை. கண்டிப்பா. ஏன்னா இதனோட ஆரம்பம் நல்ல ஒரு எண்ணங்கள்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, நடந்திருக்கும். போக போக அதனுடைய குழப்பங்கள் வந்து ஏற்படுத்தியாச்சு மனிதர்கள். அதான் ஒரு கூட்டமாக கூடும்போது அங்க வந்துட்டு அந்த சொல்றது அந்த கோர் மெசேஜ், மெயின் மெசேஜ் வந்து கரப்ஷன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனாலதான் அப்படி ஒரு பிரார்த்தனையும் நம்ம சொல்லித்தரோம். கூட்டமாக வெற்றியின் பக்கம் வரும்போது நீங்க அதிகம் தௌபா மீட்சி, இதுல கொலைப்படி நடந்துடக்கூடாது, மீட்சி தேடியவர்களா மன்னிப்பு தேடியவர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு இதா சூறால வரும் இல்லையா? அந்த இடத்துல ஆடிடாதீங்க, ஓ நம்மளை பார்த்து நம்மளை நோக்கி இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் ரொம்ப கவனம் தேவை. இல்ல இந்த வார்த்தைகள் வந்து நீங்க வந்து மூடர்கள் போலங்கிறது சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்க எல்லாமே வந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு வழிகாட்டப்பட்டதான் கரெக்ட் நினைச்சிட்டு போறோம். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஏத்துக்கிற அளவுக்கு மனசு ஆயிடுச்சு. ஸ்கூல் சிஸ்டம் சொன்னா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாண்டசரி சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம்லயே நிறைய இருக்கு. அதாவது சிபிஎஸ்சி இருக்கு, ஐஜிஎஸ்சி இருக்கு, ஸ்டேட் போர்டு, அதுல மாண்டசரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. மாண்டசரி சிஸ்டம் வந்துட்டு ஆரம்பமா எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு, அதுக்கப்புறம் மனநிலையில கொஞ்சம் ரொம்ப வளர்ச்சி இல்லாதவங்களுக்காக அந்த சிஸ்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மாண்டசரிங்கிற பேரே வந்துட்டு அந்த அந்த யார் வந்து இனிஷியேட் பண்ணாங்களோ அந்த அவங்களுடைய பேரு தான் சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தேன், இப்ப அந்த பேரு அந்த எப்படி வந்ததுங்கிறது அந்த ஞாபகம் சரியா இல்லை. ஸோ போக போக பார்க்கும்போது என்னதுன்னா இந்த மாண்டசரி சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களுடைய ஸ்கில் என்ன, அவங்களுக்கு என்ன நல்லபடியா வருதுங்கிறத கண்டறிந்து அதன் அடிப்படையில எஜுகேஷனை கொடுக்கறது, இதுதான் மாண்டசரி சிஸ்டம். இது வந்துட்டு இப்ப இது எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. ஏன்னா அந்த மன வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் படி அடிப்படையில கொடுக்கும் போது நார்மலா இருப்பாங்க இல்லையா,
எந்த ஒரு மன வளர்ச்சி குன்றி இல்லாம நார்மலா இருக்கிறவங்களோட அவங்க ஸ்கில்ஃபுல்லா ஆகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்றாங்க, இது வந்து பொதுவான கல்வியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க மாண்டசரி சிஸ்டம்ங்கிறது. இப்ப இருந்தாலும் வந்துட்டு அந்த மாண்டசரி வந்து மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற அந்த ஆரம்பமா ஒரு செய்தி இருக்கிறதுனால, முட்டாள் பசங்களுக்கு, அறிவில்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை ஏன் நான் எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் எதுக்கு? மாண்டசரினாலே அந்த பிலீஃப் இருக்கு. சிறுபுள்ள தனமான படிப்பு அது அப்படின்ட்டு. சரி சரி. அது இப்ப ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரீச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆனா அதை வந்து அதையும் இப்ப காசா மாத்திட்டாங்க. தான் வந்துட்டு அந்த படிப்பு படிக்க முடியும். ஆமா, எல்லா பக்கமே அந்த பணம் வியாபார நோக்கம் ஆயிப்போச்சு. பணம் தான் இது மெயின் ஆயிப்போச்சு. இப்ப அதிகம் வசதி படைத்தவர்கள் அவங்களுடைய பசங்களுடைய ஸ்கில் எல்லாம் என்னங்கிறத வந்துட்டு அவங்க நீட்டா வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணி அதன் அடிப்படையில வந்துட்டு டெவலப் பண்ணி. இப்ப எங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே போதும்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து காசு மீன்ஸ் நார்மல். அப்போ ஒரு 100 பசங்கள், ஒரு 4 பசங்களுக்கு பாசிட்டிவ் படிச்ச பசங்களுக்கு அந்த சிஸ்டம் கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆக முடியும். அவங்க வெளியே வந்தாலும் 96 பேர் இப்படி இருந்து அவங்களோட தான் அவங்க சர்வை ஆக வேண்டியிருக்கு. ஒன்னும் பலன் அளிக்க முடியாது. ஒட்டுமொத்த இதுவும் வந்து ஒரு மாற்றத்தை வந்தா தான் தேவைப்படுது. அடுத்தது இவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்கு அப்படின்னா, மூடர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு முன்னாடி நாங்கள் நம்புவதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஆணவம், ஒரு அகந்தை தெரியுது பேச்சு. இந்த அகந்தை ஆணவம் நம்மள்ட்ட வேண்டாம். நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது, கவனிச்சுட்டு வரும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு உணர்த்தப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆட்டிடியூடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். வேற ஒன்று, நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய செயல்முறைகளை வந்து சீர்படுத்திக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். இப்போ இதோட பெட்டரான ஒரு விஷயம் நம்மளுக்கு உணர்த்தப்படுதுன்னா அதுக்கு நம்ம அப்டேட் ஆகிக்கிற போறோம். நம்ம கண்ணு முன்னாடி யாராவது வந்துட்டு நம்ம புரிதல்ல வந்துட்டு ஒரு சிறப்பா இருக்குங்கிறதுனால நம்ம இப்போ செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கு மாற்றமா சில பாதிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி யாராவது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆணவம் அகந்தை இல்லாமல் நம்ம எடுத்து சொல்றதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலும் இங்க கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு உள்ளவர்களை சந்திக்கும் போது கூறுகின்றனர், நாங்களும் நம்புகின்றோம். கண்களின் தீயோர்கள் பால் தனித்திடும் போது கூறுகின்றனர், நிச்சயமாக உங்களுடனே உள்ளோம், நிச்சயமாக நாங்கள் பரிகசிப்பவர்களே. இதான் டபுள் ஸ்டாண்டர்டான ஸ்பீச். சோ இறைவன் அவர்களிடம் பரிகசிக்க உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நம்மள்ட்ட நடக்கிறதா. இது வந்து நாமளே பல முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். யாரையாவது வந்து ரொம்ப இலக்காரமா நம்ம பேசிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள்லயே இல்ல அந்த நாள்லயே வந்துட்டு நாமளும் அதே போல ஒரு கிண்டல் கேலிகளுக்கு உள்ளாகும். நிறைய முறை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. ஸோ அவர்களது வரம்பு மீறல்களில் அவர்களை நீட்டிக்கின்றான் சுற்றி திரியும். ஸோ நம்ம வந்துட்டு இது அப்படி நம்ம மித்தவங்களை இந்த மாதிரி கேலி கிண்டல், அதாவது அநியாயமா கேலி கிண்டல் பண்ணும்போது நாமளும் கேலி கிண்டலுக்கு உண்டாகிறோம் அப்படிங்கிறத கவனிக்காம தொடர்ந்து அந்த ஆட்டிடியூட கொண்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப அதல பாதாளத்துல உள்ள வேண்டியிருக்கு. அந்த திரும்பி நம்மளுக்கு ஒரு அந்த கிண்டல் வர்ற மாதிரி வர்றதுமே இறைவனோட அருள் தான் அது. ஏன்னா நம்ம திருந்திக்கணும், நமக்கு பண்ணணும், நம்மளுக்கு வந்துருச்சு பாரு அப்படின்னு ஒரு மனிதன் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது இறை வழிகாட்டுதல்னாலதான் அந்த மாதிரி ஒண்ணு ஏற்படுது இல்லைங்களா? அவனோட ரஹ்மத் தான் அது. இதான் சிஸ்டம். இதான் இப்போ உனக்கு இப்படி நீ பண்றது உனக்கு நல்லா இருக்குதா, உனக்கு திருப்பி பண்ணும்போது நல்லா இருக்கா, நீ தப்பு பண்ணும் போது உன்னை கிண்டல் பண்ணா நல்லா இருக்கா, அல்லது இல்ல இது வந்து நகைப்புக்குரியதுப்பா கொஞ்சம் ஒழுங்கா சரி பண்ணிக்கன்னு சொல்லி சரி பண்ணி தந்தாங்கன்னா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்மளுக்கே புரிய வைக்கப்படும். இந்த மாதிரி ஒண்ணு நம்மளுக்கு ஏற்படாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நம்ம செய்யறோம். நமக்கு ஒண்ணு வரும்னு மறந்துடுறோம், அடுத்து நம்மளுக்கு இருக்குன்னு. ஆனா இறைவன் வந்து அதை ஏதோ ஒரு சூழல்ல நம்மளுக்கு அதை காமிக்கிறான். அதை கவனிக்காம விடும்போது அதிகப்படியான வேதனையும் அதாபு வந்துருது, வேதனை வந்து அதிகரிக்குது. ரொம்ப கான்சியஸ், அதான் அந்த தொடர்பை நிலைநாட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கணும். மீன்ஸ் இறை உணர்வு கூட என்ன நம்மளுக்கு உணர்த்துகின்றது வாழ்க்கை, இதுல எப்படி வாழ்ந்தால் சமாதானமாக வாழ முடியும். நம்ம அறிந்தோ அறியாமலோ வந்து அந்த கணக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதன் அடிப்படையில தான் வந்து சின்ன குழந்தையில இருந்து நம்ம வளர்ந்து வரும்போது
அங்கிட்டு கையை காலை அப்படி இப்படி உதறணும்னா அங்க போய் இடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வருது. இதுல கூடுதலா கொஞ்சம் இந்த கான்சியஸை நம்ம வாண்டடா நம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரும்போது இன்னுமே நம்மளுடைய ஃபிளாஸ் வந்து குறையும். அதாவது குறைபாடுகள் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வந்துட்டு குறையும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா நேரா பார்க்கும்போது ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி வந்துட்டு அவங்களை இலக்காரமா பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வழிகாட்டலை விட்டு வழிகேட்டை பரிவர்த்தனை செய்வார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அழகான முறையில சொல்லி கொடுக்காம அகந்தை இல்லாம சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்களுடைய வழிகாட்டிலே வந்துட்டு பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கைடே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு போயிடுறாங்க. அகந்தை வந்துட்டதுனால வந்த கொஞ்சம் நெஞ்ச கைடன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாம அந்த கைடன்ஸை சிதைக்கிற அளவுக்கு ஆட்டிடியூடா இருக்கு இந்த அகந்தை எல்லாம். ஸோ அதனால அந்த சேர்ந்து இருக்கும் போது சரி, தன்னக்கே தன்னுடைய தீயோனோட சேர்ந்து முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு மத்தவங்களோட சேர்ந்து பேசலாம். இல்ல தனித்து நம்ம இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு கெட்ட இதோட சேர்த்திட்டும் சொல்லிக்கலாம் இல்லைங்களா? நமக்கு நாமே சொல்லிக்கலாம். ரெண்டு இது வருது. தீய விஷயங்கள் தங்களின் தீயோர்கள் பால் அப்படின்னா தங்களுக்குள்ள தீய விஷயங்கள் பால் தனித்திடும் போது தங்களுக்குள்ள மனசுக்குள்ள சொல்றது இருக்குது. இல்ல நம்மளை போல அதாவது அந்த அவங்கள போல மைண்ட் ஆட்டிடியூட் உள்ள மக்களோட சேர்ந்து இருக்கும் போது முட்டாள்தனமான ஆட்கள் அவங்க எல்லாம் எப்படி இது அப்படின்ற அந்த டபுள் வார்த்தைகளா இருக்கும் இல்லையா, நேரா ஒண்ணு பின்னாடி இன்னொன்னு. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து லாபம் அளிக்கக்கூடிய ஆட்டிடியூட் கிடையாது இது. ஏன்னா இறைவன் அதே விஷயத்த இறைவன் செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம். அல்லாஹ் சொல்றான், நானும் பரியாசிக்கின்றேன் அப்படின்னு. நேரடியாவே பரியாசிப்பான் அவன். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு நேரடியா நீ பண்ற அப்படின்னா உனக்கு நேரடியா வந்துடும். அந்த தருணமே வந்துட்டு பரியாசிக்கும். நீ அவங்கள பரியாசிக்கும் போது உள்ள உனக்குள்ள அதுவும் இருக்கு. நம்மளை வந்துட்டு மித்தவங்களை கிண்டல் பண்ண அந்த தருணமே உள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அதுக்கு அவங்க தகுதி இல்லை, நீதான் அதுக்கு தகுதி படைத்தவன் உள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை கொடுக்கறது யாரு? கண்டிப்பா அந்த உணர்வு தான் மெயின். இப்ப நம்மளுக்கு ஒரு வேதனை, இப்போ ஒருத்தர வேதனை காயப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் வந்து நம்மளுக்கு ஏன் உணரலைன்னா அதே மாதிரி வராது. வேற ஏதோ விஷயத்துல நான் அதே எனக்கு ஒரு வலி ஏற்படும். அப்ப இது நம்ம படுத்ததுனாலதான் இப்படின்னு சொல்லாம இந்த வழி வேற நினைச்சிட்டு நான் வேற வழி தேடுவேன். இப்ப எனக்கு உடலுக்கே சரியில்லை, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு டாக்டர்கிட்ட தேடுவேன். ஏன் வந்துச்சு, குழந்தைக்கு என்ன எதுக்காக வந்துச்சுன்னு சிந்திக்கல. நான் ஏன் எனக்கு மனசு வலிக்குது, நான் ஒருத்தரோட மனசை வலிக்க வச்சிருப்பேன் அப்படிங்கறத வந்து சிந்திக்காம இருக்கிறோம். வாழ்க்கை வந்துட்டு சமநிலையா போகணும். இந்த பிரபஞ்சமே வந்துட்டு சமநிலையில இயங்கணுங்கிற அடிப்படையில தான் கோட்பாடு வந்துட்டு போட்டிருக்கு. அந்த அந்த சமநிலையை தவற வகையில மனிதர்களுடைய செயல்பாடுகள் எங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மாறும் பொழுது சிதையும் போது திருப்பி சமநிலைப்படுத்துறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் வந்துட்டு திருப்பி உருவாகும். அவங்களுடைய மனதுக்குள்ளேயும் உருவாகும், சுற்றி சூழல்களும் அதன் அடிப்படையில செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை வந்துட்டு பரிகசிக்கும் போது நம்மளையும் வந்துட்டு நாமளும் பரிகாசத்துக்குரிய நிலைமைக்கு ஆளாகும் அப்படின்றது உணர்த்தப்படுது. ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் அப்படி ஆளானாங்க நம்ம மூலயமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வைக்கிறது. சமநிலையா போயிட்டு இருக்க இடத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் நஞ்ச அந்த ஃப்ரீ வில்ல லேசா சமநிலையை தவற விடுறது. இது வந்துட்டு இந்த ஃப்ரீ வில்லுங்கிறது நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீ வில் சோதனை, பரீட்சை, விஷன்ஸ். நமக்கு தோன்றக்கூடிய விடயங்கள் நிறைய விஷயங்கள் தோன்றும், விஷன்ஸ், காட்சிகள். ஸோ அப்ப அதுல வந்துட்டு நல்ல மரமும் இருக்கும், கெட்ட மரமும் இருக்கும். மீன்ஸ் நல்லதா வளர்ந்து வரக்கூடிய மரமும் இருக்கும், மேலோட்டமான பார்வைகளை மட்டும் வார்த்தைகளை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தப்பா பேசுறது, மனம் புண்படியான பேச்சுகள் பேசுறது, மனம் புண்படியான செயல்கள் செய்யறது சொல்றேன். இந்த ஃப்ரீவில்ங்கிறது ரொம்ப தப்பா எடுத்துக்க கூடாது. அந்த ஃப்ரீவில் வந்து நம்மளை பக்குவப்படுத்தணும். லிமிட்டட் ஃப்ரீவில் தான், அதுவுமே ரொம்ப லிமிட்டட் ஃப்ரீவில் தான். ஆமா ஆமா, நான் அதுக்கு மேல எல்லாம் புடிச்சிடறான்ல, நம்ம விருப்பின மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கை இல்லை இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வழிகாட்டப்பட்டவர்களாக அவங்க வந்துட்டு ஆவறது இல்லை கைடன்ஸை வச்சு அப்படிங்கிறது தான் இங்க. அன்றாட வாழ்க்கையில அதிகமா நம்ம செய்யக்கூடிய தவறுகளை தான் இறைவன் ஹைலைட் பண்ணி நம்மளை சீர்திருத்தறதுக்காக ஒரு இதை வந்து பரந்த மனசோட நம்ம உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள என்னென்ன இருந்துச்சு இது வரைக்கும், இனி நான் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ணிட்டோம்னா அழகான ஒரு இறைவனுடைய அருள் நம்ம மேல இருக்கும். இன்ஷா அல்லாஹ்.
நம்ம சீர்படுத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம்னா அதுக்கு உண்டான வகையில சூழல்களை அழகா ஏற்படுத்துறதுக்கு இறைவன் ரெடியா இருக்காங்க. அதான் குர்ஆன்ல வருது இல்லையா, அந்த வசனம் வரும், அத்தியாயம் 2 வசனம் 62 தான் அந்த அமலுல் சாலிஹான்ற அந்த வார்த்தை அடிக்கடி வரும். அந்த அத்தியாயம் 2 வசனம் 62 அந்த மத ரீதியாக உங்களை நான் பார்க்கவில்லை, உங்களின் செயல்களின் சீர்பாடை தான் நான் பார்க்கின்றேன், இறைவன் பார்க்கின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு அங்க ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னைக்கு அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு உதாரணம், 2 உதாரணம் வந்துட்டு சொல்லப்படும். அதையும் பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிப்போம். சில வசனங்கள் வாசிக்கும் போது அவ்வளவுதான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியாம போகலாம் சில நேரம். அதுக்காக நம்ம வந்து அதுலயே ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம். அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இன்னொரு நாட்கள்ல அதனுடைய தெளிவுகள் அதிகரித்து கொடுக்கப்படும். இதுவும் இப்படியும் விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ குர்ஆன்ல படிக்க சொல்ல ஒவ்வொரு வார்த்தையா வாசிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையில தான் வந்து வேர்ட் பை வேர்டு நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ ஃபுல் குர்ஆன் முடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காரும் போது இடையில ஒரு சில வசனங்கள்லாம் என்னால கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிற முடியாது. ஜஸ்ட் சரி ஓகே வேர்ட் பை வேர்டு இதுக்கு என்ன மீனிங்கோ அதை மட்டும் போட்டுருவோம். ஆனா அந்த வசனத்தின் மூலயமா நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத என்னால சில நேரம் புரிந்துக்கொள்ள முடியாது. புரிதல்ல பலகீனம் இருக்கும். சரி ஓகே இந்த வசனம் தான் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் வாசிச்சுட்டு வரும்போது புரியாத வசனமும் சில நேரம் புரிய வந்துடும். ஸோ இதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா சில நேரம் வசனங்கள் வாசிக்கும் எதுவும் புரியலையேன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குர்ஆன் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான விஷயங்கள் தான் வந்துட்டு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த பாஷை இந்த எக்ஸாம்பிள் அடிப்படையில ஒரு வசனம் சொல்லும் போது நமக்கு புரியல, அவ்வளவுதான். இதே விஷயத்த வேற ஒரு மாடுலேஷன்ல வேற ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வேற ஒரு வார்த்தைகளை கொண்டு இதே சேம் விஷயத்த வேற ஒரு வசனத்துல பேசியிருக்கும். அந்த வசனம் நமக்கு புரியும், அவ்வளவுதான். ஸோ அதுவும் இதுவும் ஒண்ணுதானா ஒண்ணு அப்படிங்கிறதும் சில நேரம் நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியாம இருக்கும். அங்க வசனம் அப்போ அதெல்லாம் நமக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அழகா அதுவே போதுமானது, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன செஞ்சா நாம சமாதானமா வாழ முடியும், நம் மூலயமா பிறருக்கும் சமாதானத்தை எத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நான் அந்த பரிவர்த்தனையிலையும் பாத்தீங்கன்னா உலகத்துல மிக நம்ம வியாபாரம் ஒரு பணம் பொருள்னு நினைக்கிறோம். இறைவனோட வியாபாரத்தை பொறுத்தளவு நேர்வழியும் லலாலா, இதுல 2ல எதை பரிவர்த்தனை செய்யறோங்கிறது கொஞ்சம் கவனம் பார்க்கணும். லலாலானா வழிகேடு, நேர்வழிங்கிறது ஹுதா. ஹுதாங்கிறது ஜஸ்ட் கைடன்ஸ் தான், சிம்பிளான அது காமன் வேர்டு தான். அதுல நேர்நிலையான முஸ்தகிம் ஹுதா, இதுலயும் நேமத்தோடைய முஸ்தகிம் ஹுதா. இந்த இன்னைக்கு நம்ம உலக ரீதியா வந்து சம்பாதிக்கிறது ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லிதான். ஆனா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அமைதியான வாழ்க்கையில பணத்தால உயர்ந்தவங்க இருக்காங்களான்னு நம்ம பாக்குறப்ப எனக்கு தெரியல. ஆனா இறைவன் வந்து ரொம்ப குறையுது, ரொம்ப டிராப், ஹைலி ஸ்ட்ரெஸ் நிறைஞ்ச பெரும் பர்டன், பெரும் சுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போயிட்டு இருக்கு மனித சமுதாயம். இப்படி வாழ்ந்தாதான் வந்து ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ற லெவல்ல இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சும்மா நார்மலா வந்து மொட்டை மாடியில லைட்டா மழை தூர்னாலே வந்துட்டு ஏதோ ஒரு செவத்துல ஒரு செடி முளைச்சிருது பண்ணாம. அப்ப அப்படி பழ மரங்கள்லாம் சும்மா சர்வ சாதாரணமா முளைச்சு வந்துருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகம் வந்துட்டு நம்மளுக்கு எது அழகா பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தா பிடிச்சிருக்கு. இப்போ இதுக்கு மனிதர்கள் போயிட்டு வர்ற மாதிரி அழகா லேஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திட்டு வர்றது மட்டும்தான் மனிதனுடைய வேலையா இருக்கும். அழகா சாப்பிட்டு உண்டு போற அதுல வந்துட்டு ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிக வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இந்த அமைதியை குலைக்காத வகையில அந்த நாகரிகத்தை வளர்த்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றேன். அதை மறந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வளர்றோங்கிற பேர்ல நமக்கு நாமே வந்துட்டு அதான் வழிகாட்டப்பட்டவர்களாக நம்ம இல்லை. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப படிச்சவங்க மாதிரி நம்ம எல்லாம் பழைய ஆட்களோட ரொம்ப நாகரிகத்துல வளர்ந்த மாதிரி தெரியுது. ஆனா ரொம்ப அதிகமான சுமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறுப்பதற்கு இல்லை. நம்மள விரும்பணும். முதலாவது விருப்பம் தான் வந்துட்டு, ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம விரும்புறோம்னா அது எங்க ஒரு பொருள் மேல விரும்பிட்டோம்னா அது எங்க கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு எப்படியாவது நமக்கு தேடி கண்டுபிடிச்சு அதை வாங்கிடுறோம் இல்லையா? ஸோ விருப்பம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். இப்போ
நல்ல விஷயத்த உள்ள உணர்த்துறதே அவங்க நல்ல வார்த்தைகள் எல்லாமே இறைவனிடம் இருந்துதான். நாம நினைக்கிறோம்னு நினைச்சுக்க வேண்டாம். நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வரணும், இந்த சுமைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வருது அப்படின்னா அது இறைவன் புறத்துல இருந்து வரக்கூடியது. நாம செய்ய போறோன்ற அடிப்படையில நினைக்கும் போதுதான் அந்த விருப்பத்தின் மேல நிராசை ஏற்படுது. இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. இந்த உணர்வு இறைவனே உன்புறத்திலிருந்து வந்த விருப்பமாக இருக்கும் பட்சத்துல இதை நிறைவேற்றி தரத்துக்கும் நீயே போதுமானவன். இது சார்ந்து இதை எப்படி நான் வந்துட்டு என் வாழ்க்கையில கொண்டு வரதுக்கும் நான் அந்த வழிகாட்டுதலை எனக்காக நீ காமிக்கும் போது நான் பராக் பாத்திரக்கூடாது இறைவனே. அதுதான் அவன் மேல பொறுப்பு சாட்டுறது. பொறுப்பேற்பொழில் அவனே மிக்க மேல. இதுதான் வந்து சலாத்த நிலைநாட்டுறதுங்கிறது. இதுதான் கம்யூனிகேஷன் பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது. இறைவனுக்கும் அந்த சர்வத்தையும் பரிபாலிப்பவன் கூட நம்ம மனதளவுல வந்து எனி டைம் கனெக்ட்லயே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய புரிதல் எப்படி இதுல சமாதானமா வாழ முடியுன்ற அந்த புரிதல் வந்துட்டு அழகா இன்க்ரீஸ் ஆகுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல். இப்போதைக்கு நான் முழுமையா நான் சமாதானம் அடைஞ்சிட்டேங்கிறது இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு மனதளவுல அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியுதுங்கிறது நல்லா விளங்கிக்கிற முடியுது. இதை தவிர இந்த கான்சியஸை தவற விடும் போதுதான் பிரச்சனையில மாட்டிக்கிறோங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த நேரத்துல இறைவனை மறக்கும் போது, இறை உணர்வை மறந்திருக்கும் போது வார்த்தைகளுக்கு தப்பா வந்துருது, செயல்பாடுகள்ல குறை வச்சிடுறோம். இப்போ கனெக்டிவிட்டி, இறை உணர்வு, அந்த கனெக்டிவிட்டி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெளிவாகவே உணர்த்தப்படுது. இன்ஷால்லா இந்த வசனங்கள்லாம் அப்படியே ஒன்னா நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்ல எதுனா குறைகளோ பிழைகளோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சீர்படி தரத்துக்கும் இறைவன் பக்கமே திரும்புவோம். எதெல்லாம் நம்மளுக்கு எச்சரிக்கையா இதெல்லாம் வேண்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு விலகிறதுக்கும் விரும்பியவர்களாக இருப்போம். எதெல்லாம் நன்மையான விஷயங்கள் உணர்த்தப்பட்டுச்சோ அதை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கும் விரும்புவோம் அப்படிங்கிறது தான் இங்க உணர்வார்.